ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்ஸிக் மூவி பற்றி தாங்க. ஆமாங்க, யாருதுடா டாக்ஸிக் மூவின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யஷானாவோட தாங்க. ஆமாங்க, KGF 2க்கு அப்புறம் ஒரு பெரிய மூவி, அது ஒரு விமன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹைப் கொடுக்குது. கீது மோகன்தாஸ் மேம் வந்து நல்ல படங்கள் கொடுக்கக்கூடியவங்க தான், கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி யஷனா ரிட்டனும் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து, கீது மோகன்தாஸ் மேம் கூட சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் இதாக இருக்க போதுங்க. ஒரு ஃபீமேல் மேம் வந்து, டைரக்டர் மேம் வந்து ஒரு மேசிவ் மேல் டாமினேட்டிங் ஸ்கிரிப்ட் இது பண்ணுறாங்கனாலே அது ஒரு வேறு லெவல் இம்பேக்ட் தாங்க. ஸோ எப்படி கொண்டு போவாங்கன்னு பார்ப்போம். அண்ட் பெரிய இஷ்யூ இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். எஸ்ஆர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான், அதில் டவுட்டே வேணாம். பட் திங் என்னென்னா, அந்த டேட்டில் வந்து நிறைய கிளாஸஸும் வருது. துரந்தர் மூவி இருக்கட்டும், ஸோ அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னு தேட்டரில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் அதே டேட்டில் தான் வருது, 19/3/2026. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சல்மான் சாரோட ஒரு மூவி வருது அதே டேட்டில் தான். எல்லாமே அந்த ஈட் ரிலீசஸ் எல்லாமே. ஸோ இதுவும் அதே டேட்டில் தான் வருது. ஸோ எது இதாக போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக யஷனை வந்து போஸ்ட்போன் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.